வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, விஜய் விஷால் வந்து பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போனதுக்கப்புறம், நான் அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்டின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து லைவ்ல வந்து வைக்கிறாரு. அத கேட்ட அருண் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் இதுதான் கரெக்ட்டான டைம் அப்டின்ற மாரி நெறைய அட்வைஸ் வந்து குடுக்குறாரு. அண்ட் தென் முத்துக்குமரனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸும் வந்து குடுக்குறாரு. அது என்ன அப்டின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ விஜய் விஷால் யார் அந்த பொண்ணு அப்டின்ற ஒரு ஹிண்ட்ட எங்கேயுமே வந்து குடுக்கல. பட் ஒரு பொண்ண வந்து நான் விரும்புறேன். அவங்களுக்கு வந்து நான் ப்ரொப்போஸ் பண்ண போறேன் அப்படின்றத வந்து சொல்றாரு. பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போனதுக்கப்புறம். ஸோ லைக் இதுதான் கரெக்ட்டான டைமா? இல்ல எனக்கு வந்து நான் பண்றது சரியா? அப்படின்ற நெறைய கொஸ்டினோட இந்த விஷயத்த வந்து கண்டஸ்டன்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. அருண், ஜெஃப்ரி, அன்ஷிதா அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வராரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க முத்துக்குமரன் வந்து ஒரு லைஃப் டைம் ஒரு அட்வைஸ் அப்படின்னே சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்து சொல்றாரு, நம்ம வந்து லைக் காலையில போயிட்டு மத்தியானம் ஈவினிங் வந்து வீட்டுக்கு போற ஆளுங்க கிடையாது. ஸோ நம்மளோட வேலை வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு லேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வேலை நெறைய நம்மளுக்கு பணம் குடுக்கும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகும், டவுன் ஆகும். நம்மளோட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீரா இருக்காது. மேல போகும், திடீர்னு கீழ இறங்கும். ஸோ அந்த மாரி டைம்ல நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவையான்னு கேட்டீங்கன்னா, எஸ் கண்டிப்பா தேவை. ஸோ இந்த மாரி நம்ம இருக்கும்போது தான் நம்மளோட கரியர் வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் சப்போர்ட் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா தேவை. அது வந்து எஸ் ஒரு பொண்ணா தான் இருக்கணும்னா, நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். அதாவது பொண்ணுக்கு பையனா இருக்கட்டும், பையனுக்கு பொண்ணா இருக்கட்டும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சப்போர்ட், ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால அடுத்தடுத்து மேல முடியும் அப்படின்றத வந்து முத்துக்குமரன் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் விஜய் விஷால் கிட்ட, "நீ என்னோட அட்வைஸா இத எடுத்துக்கோ. 6 மாசம் வெளிய போனதுக்கப்புறம் நீ இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் நீ டைரக்ஷன் பண்றதோ, எது வேணாலும் பண்றதோ நீ வந்து ஆரம்பி. உன் லைஃப் நல்லாயிருக்கும்." அப்படின்ற மாரி முத்துக்குமரன் வந்து விஜய் விஷாலுக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு. விஜய் விஷாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அட்வைஸ கேட்டுக்கிட்டு, எஸ் நான் வந்து ப்ரொப்போஸ் பண்ண போறேன். அண்ட் தென் அவங்க அக்செப்ட் பண்றாங்க, பண்ணல அதெல்லாம் செகண்டரி. பட் நான் வந்து ப்ரொப்போஸ் பண்ண போறேன் அப்படின்றத வந்து சொல்றாரு. விஜய் விஷால் வந்து முத்துக்குமரனோட அட்வைஸ் மட்டும் கேட்கல. இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அருணும் வந்து நெறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அ ஒரு லைஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீ ரிசர்வ் பண்ணி ஒரு டிக்கெட் எடுத்து ஒரு ட்ரெயின்ல போற மாரி. ஸோ நீ ஆல்ரெடி வந்து பெர்ஃபெக்ட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்ட. இதுதான் நடக்கப் போகுது. நீ டிக்கெட்ட புக் பண்ண டிக்கெட்ட காமிச்சு உள்ள போய் ஏறி உட்கார்ற, ட்ரெயின் கிளம்புது. ஸோ அப்படிதான் உன்னோட லைஃப் இருக்குமே தவிர்த்து, அ எதுவுமே வந்து புக் பண்ணாம, ப்ரீ புக்கிங் எதுவும் பண்ணாம, ரிசர்வ் பண்ணாம, நீ வந்து ஏதோ ஒரு ட்ரெயின்ல ஏறி போலான்னு போனன்னா, அது வந்து லைஃபே கிடையாது அப்படின்றத வந்து சொல்றாரு. ஸோ நீ என்ன பண்ண போற அப்படின்றதுல ஒரு தெளிவா இரு. அதுக்கப்புறம் இத இத பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டிய வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ வந்து இறங்கி கலக்கு. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாரு. நான் உன் கூட நிப்பேன் அப்படின்றத அருணும் வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாரி மாறி மாறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அட்வைஸ் வந்து பொழிஞ்சு தள்ளுறாங்க. தூங்க போம்போது அருண் அண்ட் தென் விஷால் பேசிக்கிட்ட இந்த பர்ட்டிகுலர் விஷயத்தினால, விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து ஒரு கரெக்ட்டான பாதையில போறதுக்கு முத்துக்குமரனும் சரி, அருணும் சரி வழிகாட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரோட லவ் யாரு அப்படின்றது வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.